கர்நாடகாவில் 20 இடங்களை கைப்பற்றுகிறதா காங்கிரஸ்? லோக்கல் சர்வே நடத்தக்கூடிய நிறுவனமான ஈதினா அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல 46.41% வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கட்சி 20 இடங்கள் வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் மற்றும் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதிகளை ஒட்டி இந்தியா கூட்டணி கட்சி தலைவருடைய வாக்குறுதிகளும் ஒன்றி போகிறது. வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த இது காத்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. இதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோவை இதில் பார்க்க போகிறோம். தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஈதினா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் கர்நாடக மாநிலத்தில் 2023 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்புப்படி காங்கிரஸ் கட்சி 130லிருந்து 140 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 135 இடங்களை வெற்றி பெற்று இப்போ அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நிறுவனம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச் மாதத்திற்குள்ளாக ஒரு விவரத்தை வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 12லிருந்து 17 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொன்னாங்க. 44.77 சம்திங் வாக்கு சதவீதங்களை பெறும். அதே இடத்துல பாஜக ஜேடிஎஸ் கூட்டணி 42 கிட்டக்க தான் வாக்கு சதவீதங்களை பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதே நிறுவனம் மார்ச் 28லிருந்து ஏப்ரல் 15 வரை காலகட்டத்தில் இன்னொரு கருத்து கணிப்பை நடத்தி 2வது சர்வே வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சர்வேல காங்கிரஸ் கட்சிக்கான மக்களோட மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு பெருகி இருக்கு, கிட்டத்தட்ட 2.25% வரைக்கும் பெருகி இருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 46.41% கிட்டக்க காங்கிரஸ் கட்சி வாக்கு சதவீதங்களை பெறும். 17லிருந்து 20 இடங்களை வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி அதிகபட்சம் 8 to 10 தான் பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த மாநிலத்தில் ஒரு அதிர்வலையவே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது அந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வெற்றியின் மூலமாக தெலுங்கானா மாநிலம் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்தது. இப்போ அது ஆந்திரா வரைக்கும் அந்த தாக்கம் பரவி இருக்குது. இன்னொரு பார்டர் ஸ்டேட்டான மகாராஷ்டிராவிலையும் அந்த தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடியுது. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறப்ப காங்கிரஸ் கட்சி கொடுத்திருந்த மிக முக்கியமான வாக்குறுதிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து, மாதம் மாதம் பெண்களுக்கு உரிமை தொகை, இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு உதவித்தொகை அப்படிங்கிற விஷயம், அதுக்கப்புறம் சமையல் எரிவாயுக்கான மானிய தொகை, இலவச மின்சாரம் போன்ற இந்த முக்கியமான திட்டங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா வரைக்கும் அந்த பெல்ட் ஃபுல்லாக பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் தொடங்கின இந்த திட்டங்கள் இப்போ சவுத் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. இதன் அடிப்படையில் தான் அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 மக்களவை தொகுதிகளில் அதிகபட்சமாக பாஜக 20 இடங்களை ஜெயிக்கலாம். அதுவும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கூட்டணினால தெலுங்கானாவில் மேபி ஒரு சில இடங்கள், கர்நாடகாவில் ஒரு 8லிருந்து 10 இடங்களை பிடிக்கலாம். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 130ல் 20 இடங்கள் தான் அதிகபட்சமாக ஜெயிக்கும். 100லிருந்து 110 இடங்கள் சாலிடாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அவர் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறப்ப அவர் தேர்தலுக்கு பின்னாடி இந்தியா கூட்டணிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வருது. இதோட சேர்த்து மகாராஷ்டிராவுடைய நிலைமை எடுத்து பார்த்தீங்கன்னா 48 நாடாளுமன்ற தொகுதி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த 4 மாநிலமே 158 தொகுதிகள் வரும். இந்த 158ல் 28 கர்நாடகாவை கழிச்சிட்டிங்கன்னா 130 தொகுதிகள். இந்த 130 தொகுதிகளில் அதிகபட்சமாக 60 தொகுதிகள் தான் பாஜகவுக்கு போகும். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிளீன் ஸ்வீப் பண்ண மாதிரி கர்நாடகாவிலேயோ பீகார்லேயோ மகாராஷ்டிராவிலேயோ பாஜகவுக்கு இம்முறை வெற்றிகள் கிடைக்காது. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கக்கூடியது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிவசேனா பிஜேபி கூட இருந்தாங்க, சரத்பவார் தனியாக நின்னாங்க, காங்கிரஸ் தனியாக நின்னாங்க. பீகாரில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் ஒன்றா இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள்லாம் தனியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 2019 தேர்தலில் பிஜேபி கூட இருந்த முக்கியமான பெரிய கட்சிகள் யாருமே இன்றைக்கி அவங்க கூட இல்லை. எல்லாருமே இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும் மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்காற்றும்
அப்படிங்கிறது தான் பல்வேறு கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. 2014 மோடி வேவ் அப்படின்னு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அலை பெரிய அளவில் வேலை செஞ்சிச்சு. அதுவும் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிடுவோம், பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணிடுவோம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம், 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி தான் பெருமளவு மக்கள் வந்து வாக்களித்ததை பார்க்க முடியுது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு மிகப்பெரிய அளவில் அசைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. 2019 பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒற்றை விஷயம் பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு வெற்றி பெற உதவி செஞ்சிச்சு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தாண்டி ராம் மந்திர் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் வரிசையாக பல்வேறு பின்னடைவுகள் பாஜகவுக்கு வந்து சேர்ந்ததை பார்க்க முடியுது. பில்கிஸ் பானு வழக்கிலிருந்து, விவசாயிகளுடைய போராட்டத்திலிருந்து, மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டத்திலிருந்து, எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுற மாதிரி தேர்தல் பத்திர முறைகேடு விஷயம், சண்டிகர் தேர்தலில் இவர்கள் பண்ண அந்த முறைகேடு, அப்புறம் முக்கியமான தலைவர்களை அரெஸ்ட் பண்ண இந்த விஷயம், இது எல்லாமே பொது வாக்காளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த 20% வாக்காளர்கள் மனதில் பிஜேபி மேலே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி வரலாறு காணாத விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது 140 கோடி மக்கள் தொகையையும் இன்னைக்கு துன்பத்துக்குள்ள ஆக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வட மாநிலங்களில் வேலையின்மை அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை குறி வச்சு தான் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், தேஜஸ்வி யாதவ், அப்புறம் அகிலேஷ் யாதவ் போன்ற இளம் தலைவர்கள் அனைவருமே இளைஞர்களை குறி வச்சு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் கட்சி 100 நாள் வேலை திட்டத்துக்கு 400 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்படும் சொன்னாங்க. அதே திட்டத்தை தான் இப்போ மம்தா பானர்ஜி அவர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி எஸ்சி எஸ்டி ஓல்டேஜ் பீப்புளுக்கு மந்த்லி நாங்கள் வந்து இது கொடுப்போம், மந்த்லி 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி சொன்ன ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்ரண்டிஸ்ஷிப் உதவித்தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய், அதே திட்டத்தை மம்தா பானர்ஜி அவர்களும் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதே திட்டங்களை தான் சிமிலராக அகிலேஷ் யாதவும் அறிவிக்க போகிறதாகவும் தேஜஸ்வி யாதவும் அறிவிக்க போகிறதாகவும் எதிர்பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஹிந்தி பேசக்கூடிய இந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் ஏரியாவில் 2019 2014 தேர்தலில் பிஜேபி வந்து ஸ்வீப் பண்ண மாதிரி இந்த தேர்தல் இருக்காது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்க முடிகிறது. சமீபத்தில் வந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு டைனிக் பாஸ்கர் போன்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இன்னும் பிஜேபிக்கு ஆதரவாக பிஜேபி வந்து 300 இடங்கள் 400 இடங்கள் ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாலுமே, அந்த பிரதானமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற இந்த 2 விஷயம் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு ஷோர் ஷாட்டாக சொல்லியிருக்கிறாரு, பிஜேபி ரொம்ப அதிகபட்சம் போச்சுன்னா 180, அந்த 180 தாண்ட வாய்ப்பே இல்லை அப்படின்றத தான் உறுதிப்பட சொல்கிறத பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, சவுத் இந்தியாவோட கணக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த முக்கிய 4 மாநிலங்களில் முன்னாடி ஜெயித்த மாதிரி பிஜேபி ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரையில் மக்கள் பங்கேற்ற விதம், இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஊர்வலத்தில் எவ்வளவு மக்கள் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி மாயாவதி அவர்களுமே பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்திருக்கிறாங்க. அவங்க தனிச்சு நிற்கிறதே ஐடி ரைடு போன்ற ரைடுகளுக்கு பயந்து ஓட்டை பிரிக்கிற விஷயமா நின்னா கூட மக்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சமீபத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு கள ஆய்வுகள் சொல்கிறது என்னென்னா, இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஐடி ரைடு, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற ரைடுகள் மோடி அரசாங்கம் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு ரைடு போய் ஒரு நபர் மேலே இது பண்ணாலே அது வந்து பிஜேபி வந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்காக இந்த விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த பிரிண்ட் நாளிதழ் நடத்தின கள ஆய்வுலேயே சொல்கிறாங்க, எங்களால் பொழப்பு நடத்த முடியல, 6000 8000 சம்பளம் வாங்கி எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. கடவுளை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்தில் 60,000 வேலைவாய்ப்புகளுக்கு 50 லட்சம் இளைஞர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த தேர்வும் பார்த்தீங்கன்னா விடைத்தாள்கள் வந்து வெளியானதுனால அந்த தேர்வே வந்து ரத்து செஞ்சதை பார்க்குறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் வந்து வியாபிய ஊழல்,
உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடந்த பேப்பர் லீக்கு, பீகாரில் வேலைவாய்ப்பு கேட்டு மாணவர்கள் வந்து போராடின விஷயம், இது மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த பாஜக அரசு இப்போ கொடுத்த எந்த வாக்குறுதிகளுமே சங்கல்ப் பாத்ரா அப்படிங்கிற வாக்குறுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்கிற அளவில் பெரிய அளவுக்கு எந்த எதுவுமே கொடுக்கல. மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதில் எந்த ப்ராமிசஸுமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் பார்க்குறப்ப எந்தெந்த இடங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடங்களில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக பிஜேபியோட எதிர்த்து போட்டி போடுறாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் மாநில கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடங்களில் பிஜேபிக்கு எதிராக அவர்கள் போட்டி போடுறார்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி இந்தியா கூட்டணி எளிதாக 300 இடங்களை தாண்டறதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர் சொல்லக்கூடிய கருத்தை பார்க்க முடியுது. நம்ம இதை குறித்து தொடர்ந்து பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.